ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் பகவான் அர்ஜுனன் கேட்டதுக்காக தன்னை ஒவ்வொரு வர்க்கங்களாக அந்த வர்க்கங்களுக்குள்ளே தான் என்னவாலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா அர்ஜுனன் கேட்டதோ பகவானுடைய சொத்து கணக்கு. அது நம்மளுடைய சொத்து கணக்கு சொல்கிறத கூட பரவாயில்ல, பகவானுடைய சொத்து கணக்கு சொல்லிட முடியுமா? ஏன்னா இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த அண்ட சராசரங்களில் இருக்கக்கூடிய அனைவரும் பகவானுடைய சொத்து. அதனால் பகவானே என்ன சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு வர்க்கங்களையும் சிறந்ததாக தேர்ந்தெடுத்து நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரல. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அந்த வரிசையில் 33வது ஸ்லோகம். அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்த்வஸ் சாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயः காலः தாதாஹம் விஸ்வதோ முகः. அக்ஷராணாம் அகாரோஸ்மி. அக்ஷராணாம்னா அக்ஷரங்களுக்குள்ள எழுத்துக்களுக்குள்ள அக்கார அஸ்மி. அக்காரனா அக்காரமாக இருக்கேன், இந்த அ என்னும் எழுத்தாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அ என்னும் எழுத்து நம்மளுடைய சனாதன தர்மத்தில் ஒரு முக்கியமான இடம் பெற்றிருக்கு. ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றை உலகு அப்படின்ட்டு அந்த அன்ற அந்த எழுத்து தான் பகவானையே குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஓதும் வேதங்கள் இருக்கு இல்லையா, ஓதும் வேதங்களுக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியதே பிரணவம் அப்படின்ற அந்த ஓம். அந்த ஓம்லேயும் ஆரம்ப எழுத்தாக இருக்கக்கூடியது அ. ஏன்னா ஓம்ன்றதே அ உ ம அப்படின்ற அந்த 3 எழுத்துக்கள் கொண்டது. அப்போ வேதங்களுக்கெல்லாம் ஆரம்பமாக இருக்கிறது பிரணவம். அந்த பிரணவத்துக்கே ஆரம்பமாக இருக்கிறது அ என்ற எழுத்து. அகாரார்த்தோ விஷ்ணுஹோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதாவது காப்பவன் யாரோ அவங்கள அ என்னும் எழுத்தால் சொல்லப்படுபவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால தான் அகாரார்த்தோ விஷ்ணுஹோ அப்படின்ட்டு இருக்கு. அதனால் அக்ஷரங்களுக்குள்ள நான் அக்காரமாக இருக்கேன்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து துவந்த்வ சாமாசிகஸ்ய சமாசம். சமாசம்னா 2 சொற்கள் கூடுவது. இப்போ கங்கைன்னு ஒரு சொல் இருக்குது, உப்ப அப்படின்னு இருக்குது. உப்பகங்கை. உப்பகங்கை அப்படின்னா உப்பகங்கம் அப்படின்னா கங்கை கரை அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த 2 சொற்கள் கூடி இன்னொரு சொல் கிடைக்குது இல்லையா, அதுதான் சமாசம் அப்படின்றது. அந்த சமாசத்தில் பார்த்தீங்கன்னா அவ்யயி பாவ சமாசம், தத்புருஷ சமாசம், பகுவ்ரீஹி சமாசம், துவந்த்வ சமாசம்னு 4 விதமான சமாசங்கள் உண்டு. அதில் அவ்யயி பாவ சமாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சொற்கள் கூடி அதில் அந்த 2 கிடைக்கக்கூடிய அந்த புது சொல்ல அந்த முதல் சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். தத்புருஷ சமாசத்தில் 2 சொற்கள் கூடும்போது அந்த 2வது சொல்லுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். பகுவ்ரீஹி சமாசம்ன்றது 2 சொற்கள் கூடி அது வேறு மாதிரியாகவே உருவாகும். ஆனால் துவந்த்வ சமாசம்ன்றது தான் 2 சொற்கள் கூடி அந்த சேர்க்கைக்கு பின் 2 சொற்களுக்குமே சமமான முக்கியத்துவம் இருக்கக்கூடியதுன்றதுனால சமாசங்களில் நான் துவந்த்வ சமாசமாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து அகமேவாக்ஷய காலக. அகம் ஏவ அக்ஷய காலக. இந்த இடத்துல வர்க்கத்தை சொல்லி நான் அந்த வர்க்கத்துக்குள்ளே இதுன்னு சொல்லலை. பகவான் நான் தான் காலமாகவே இருக்கேன் அப்படின்ற கால தத்துவம். அதாவது அக்ஷய அப்படிங்கும்போது அழிவில்லாத முடிவே இல்லாத காலமாக இருக்கேன், காலம்ன்ற தத்துவமாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து தாத்தாகம் விஸ்வத்தோ முக. இதுவும் அது போல தான், ஒரு வர்க்கத்தை எடுத்து அந்த வர்க்கத்துக்குள்ளே இதுன்னு சொல்லலை. அதை விட விஸ்வத்தோ முக அப்படின்னா எல்லா பக்கங்களிலும் முகம், அதாவது 4 பக்கங்களிலும் முகம் இருக்கக்கூடிய தாத்தா அகம், பிரமனாகவே உள்ளேன், அதாவது பிரம்மாவாகவே நான் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல வருது, அக்ஷரங்களுக்குள்ள நான் அகாரமாக இருக்கேன், அ அப்படின்னு எழுத்தாக இருக்கேன். சமாசங்களுக்குள்ள துவந்த்வ சமாசமாக இருக்கேன். கால தத்துவமாகவே இருக்கேன் நான், அதாவது அழிவில்லாத முடிவில்லாத கால தத்துவமாக இருக்கேன். பிறகு 4 பக்கத்திலும் முகம் இருக்கக்கூடிய பிரமன் பிரம்மாவாக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. தொடர்ந்து என்னெல்லாம் பகவான் சொல்கிறாருன்னு அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுகிட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.